கற்பனையா ஒரு கதையை உருவாக்குற பழக்கம் உனக்கு இருக்குன்னு இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் தாமினி. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட கற்பனையான இந்த கதைகளை எல்லாம் இந்த வீட்ல இனி யாருமே நம்ப மாட்டாங்க. தாமினி சொல்றது ஒன்றும் பொய் கிடையாதுமா. ராதா, அம்மா, மோகன் ஐயாவோட உடம்புக்குள்ள உண்மையாவே துளசி அக்காவோட ஆவி பூந்துடுச்சு. ராதா நீயும் ராதா ப்ளீஸ், மறுபடியும் ஆவி அது இதுன்னு வளர ஆரம்பிச்சிட்டியா? எனக்கு தெரியும், நீங்க யாருமே நான் சொல்ற வார்த்தையை கொஞ்சம் கூட நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். ஆனா இன்னைக்கு நான் என் கண்ணால பார்த்தது, அது எல்லாத்தையும் நீங்க எல்லாரும் உங்க கண்ணால பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆயிருப்பீங்க. பயத்துல உங்க எல்லார் உடம்பும் நடுங்கி போயிருக்கும். ஆமாமா, ராதா சொல்றது உண்மைதான். மோகன் இன்னைக்கு இருந்த அந்த நிலைமையை இது வரைக்கும் நான் நினைச்சு கூட பார்த்ததே கிடையாது தெரியுமா? வாவ், வெரி குட். அம்மா பொண்ணு எப்பவும் நாடகம் ஆடுவாங்க. ஆனா நீ ராதா, உன்கிட்ட இத நான் எதிர்பார்க்கல ராதா. நீ எப்ப அவங்க கூட சேர்ந்த? நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் கீர்த்தி. கீர்த்தி ரொம்ப கரெக்டா தான் சொல்றா. நேத்து டாக்டர் எல்லாரும் முன்னாடியும் தெல்ல தெளிவா சொன்னாருல்ல, மோகன் அண்ணன் நல்லா தான் இருக்காருன்னு. அவருக்கு ஒன்னும் ஆகல. அண்ட் இன்ஃபேக்ட் ராதா, நீதானே நேத்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க அவங்க ரெண்டு பேரையும் திட்டிக்கிட்டு இருந்த. அப்புறம் அண்ணன் முன்னாடி பேய் பிசாசுன்னு பேசக்கூடாதுன்னு சொன்ன. நீங்களா ப்ளீஸ் இவர் முன்னாடி பேய் பிசாசு ஆவிங்கிறதெல்லாம் பேசாதீங்க, இல்லைன்னா திரும்பவும் இருக்கு ஷாக் ஏற்படலாம். சோ இன்னைக்கு என்ன ஆச்சு? அவங்க சைடு திரும்பிட்ட. என்ன நடக்குதுன்னு மரியாதையா உண்மையா சொல்லு ராதா. எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒருவேளை மோகன் அண்ணனுக்கு பைத்தியக்கார பட்டம் கட்டிட்டு அவரோட ப்ராப்பர்ட்டியை உன் பேருக்கு மாத்திக்கலாம்னு நினைக்கிறியா? ராகுல், நீ என்ன பேசிட்டு இருக்க? வார்த்தையை அளந்து பேசுங்க ராகுல் தம்பி. நான் பல தடவை இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு ஆதாரத்தை கொடுத்துட்டேன். நான் மோகன் ஐயாவோட பணத்துக்காக இந்த வீட்டுக்குள்ள வரல. என் கண்ணால நான் பார்த்ததுதான் இப்ப உங்ககிட்ட சொன்னேன்.
ஆனா ராதா நீ பார்த்தன்ற விஷயம் எங்களால நம்ப முடியல. எப்படி நம்ப சொல்ற? ராதா சொல்றது சும்மா உண்மைதான். இருங்க தாமினி அம்மா. இது எங்களோட குடும்ப விஷயம். நீங்க கொஞ்சம் தள்ளியே இருங்க. ஆமா ஆண்டி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் இப்பவே டாக்டருக்கு கால் பண்றேன். அவர் வந்து மோகன் அண்ணாவை சரி பண்ணுவாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அம்மா, எனக்கு தெரியும் யாரு என் வார்த்தையை நம்புறாங்களோ இல்லையோ, நீங்க நிச்சயம் நம்புவீங்க. அம்மா, மோகன் ஐயாவுக்கு இந்த நேரத்துல டாக்டர்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஒரு நல்ல மந்திரவாதி தான் இப்ப வேணும். என்ன? மந்திரவாதியா? ஐயோ ராதா நீ மோகன் ஐயாவோட உடம்புல இறங்கி இருக்க துளசி அக்காவோட ஆத்மாவை வெளியே எடுக்கணும். ராதா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் எனக்கு சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. அண்ணா, அம்மா, நான் தான் சொல்லிட்டேன்ல ராதா. இந்த வீட்டுக்குள்ள நீ சொல்ற மாதிரி மந்திரவாதி எல்லாம் வரக்கூடாது. போய் வேலையை பாரு. சரி, நீங்க எனக்கு துணையா நிக்க மாட்டீங்கன்னா நிக்க வேண்டாம். ஆனா மந்திரவாதிய நான் வர வச்சே தீருவேன். என்ன மந்திரவாதியா? இந்த ஒண்ணு மட்டும் தான் இந்த வீட்ல இன்னும் நடக்காம இருந்துச்சு. ராதா, ஒரு விஷயத்தை நீ மறந்துடாத. நான் தான் மோகனுக்கு அம்மா. என்னோட பையன் மோகன் விஷயத்துல என்னோட முடிவு தான் கடைசி முடிவு. ஆமாமா, நீங்க மோகனையோட அம்மாதான். ஆனா மாற்றான் தாய். ராதா, எவ்வளவு தைரியம் உனக்கு? யார்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? ராதா, நீங்க ரெண்டு பேரும் மோகன் ஐயாவுக்கு பாதி தம்பி தங்கச்சி தான். இந்த வீட்டுக்குள்ள மோகன் ஐயாவுக்கு குஷியை தவிர சொந்தம்னு சொல்லிக்க யாராவது இருக்காங்கன்னா அது நான் தான். ஏன்னா நான் மோகன் ஐயா முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவி. அதனால எல்லார விடவும் எனக்கு அவர் மேல அதிகமான உரிமை இருக்கு. அந்த உரிமையில மோகன் ஐயாவோட பாதுகாப்புக்கான மொத்த பொறுப்பும் என்னோடது. இந்த மொத்த வீடும் என்னோடது, மோகன் ஐயாவும் எனக்கு தான்.
இந்த குடும்பத்தோட மொத்த ப்ராப்பர்ட்டியும் மோகன் ஐயாவோடது. இந்த மொத்த ப்ராப்பர்ட்டியும் மோகன் ஐயாவுக்கும் எனக்கும் மட்டும்தான் சொந்தம். மந்திரவாதி இந்த வீட்டுக்குள்ள வந்தே தீருவாரு. மோகன் ஐயாவோட பாதுகாப்புக்காக இதை நான் செஞ்சுதான் ஆகணும். என்ன ராதா இப்படி பேசிட்டு போறா? வாங்க சாமி, வணக்கம். வாங்க, உள்ள வாங்க. என்ன ஆச்சு சாமி உங்களுக்கு? நீ சொல்றது சரிதாம்மா. இந்த வீட்டுல ஒரு பயங்கரமான ஆவி இருக்கு. நான் தான் சொன்னேன்ல. எனக்கு தான் தெரியுமேம்மா. நல்லா சொல்லுங்க அவங்க கிட்ட. அந்த ஆவி இப்போ பழி வாங்குற உணர்ச்சியோட துடிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன சாமி, அந்த ஆவி என் கணவரோட முதல் மனைவியோடதுதான். துளசி அக்காவோட ஆவிதான் அது. ஆனா என் புருஷனோட உடம்புக்குள்ள எதுக்கு நுழைஞ்சாங்கன்னு தெரியல. நான் உங்களை கையெழுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என் புருஷனை காப்பாத்துங்க ப்ளீஸ். நான் உனக்கு கடைசியா வார்ன் பண்றேன். இந்த மூட நம்பிக்கையெல்லாம் நம்பாத, விட்டுரு. இவளுக்கு எப்படிதான் புரிய வைக்கிறது? ஆமா ராதா, இப்பெல்லாம் இந்த மாதிரி விஷயத்தை யார் நம்புவாங்க? மோகனனாவுக்கு இப்ப தேவை டாக்டர் தான். இப்படி தேவையில்லாத மந்திரவாதி எல்லாம் கிடையாது. நிறுத்து.
பேசுறத நிறுத்துங்க. சாரி ராகுல். உங்களுக்கெல்லாம் எது மூட நம்பிக்கைன்னு தோணுதோ அது இந்த பொண்ணோட வாழ்க்கையோட உண்மை. என் வாழ்க்கையோட உண்மையும் அதுதானே. சரியா சொன்ன தாமினி. சத்தியத்துக்கு சாட்சி தேவையில்லை. உண்மையை நிரூபிக்கிறதுக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை. ஆனா இருந்தாலும் இந்த பொண்ணு சொல்ற வார்த்தையில உங்க யாருக்கு நம்பிக்கை இல்லை இல்ல? உங்களுக்கு ஆதாரத்தை நான் கொடுக்கிறேன். ஒண்ணும் இல்லம்மா, சும்மா இருங்க. என்ன என்ன இந்த மந்திரவாதிகளுக்கெல்லாம் எலுமிச்சம் பழம் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு, புரியுதா? எலுமிச்சம் பழம் தானே? இந்த எலுமிச்சம்பழம் இத அந்த அறைக்குள்ள வைக்க போறேன். அங்கதானே அந்த ஆள் இருக்காரு. ஏன்னா அந்த ஆவி அந்த அறைக்குள்ளதான் இருக்கு. அப்ப சரியா ராத்திரி 12 மணிக்கு இந்த பழத்தை வெட்ட போறேன். ஒருவேளை இந்த பழத்திலிருந்து சிகப்பு நிறம் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? அந்த ஆளுக்குள்ள ஒரு ஆவி இருக்குன்னு அர்த்தம். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இந்த எலுமிச்சை பழத்துல இருந்து சிகப்பு நிறம் தான் நிச்சயமா வரும். அப்பதான் எங்க குடும்பம் மொத்தம் இதை நம்புவாங்க. என் மோகனையோட உடம்புக்குள்ள துளசிய காவி இருக்குன்னு நம்புவாங்க. கொடுங்க, இதை நான் கொண்டு போறேன். இல்ல, நான் உங்க கூட வருவேன். இத நானே என் கையால தான் வைக்கணும். ஏன்னா ஒருவேளை அந்த ஆவி உன்னை தாக்கினா பெரிய அசம்பாவிதம் நடந்துரும்.